எல்லாருக்கும் ஹாப்பி சாபத். இன்னைக்குள்ள மிஷன் ரிப்போர்ட் வந்துட்டு இட் இஸ் ஃப்ரம் ஜாம்பியா அண்ட் இதோடைய டாபிக் என்னென்னா இட் இஸ் ஹாஸ்பிட்டல் விச் சேஞ்சஸ் லைஃப்ஸ்ன்ட்டு பார்க்குறோம். ஸோ இட் இஸ் டாக்கிங் அபவுட் சித்தாந்தா லும்பாம்பா லைக் அட்வென்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்துட்டு மிஷன் ரிப்போர்ட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சித்தாந்தா லும்பாம்பா அட்வென்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இட் இஸ் இன் அ ரூரல் பிளேஸ் இன் ஜாம்பியான்ட்டு பார்க்குறோம். ஸோ இங்கே இருக்க பீப்புள் எல்லாருடைய வீடு வந்துட்டு அது ரொம்ப இட் இஸ் நாட் ப்ராப்பர் அண்ட் அவங்க வந்துட்டு லைக் இஃப் தே வாண்ட் வாட்டர் அவங்க வந்து வெள்லேருந்தான் வாட்டர் எடுக்கணும். அண்ட் இங்கே இருக்க பீப்புள் வந்து மோஸ்ட்லி அவங்க சீசனல் ஃபார்மர்ஸ் அண்ட் அவங்க வந்து மேஸ் அப்படின்னா இந்த சோளத்தை தான் வந்து அவங்க அங்கே பிளான்ட் பண்ணுவாங்க ரெய்னி சீசனில். அண்ட் அவங்களுக்கு வந்து அவ்வளோ எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்காது அந்த ஃபார்மிங் பண்ணாலுமே. அந்த ஃபார்மிங் வெறும் அவங்களுக்காக மட்டுமே அவங்க பண்ணுறாங்க. அண்ட் இந்த பிளேஸில் வந்துட்டு லைக் ஆல்கஹாலிசம் அப்புறமா ஸோ டீன் ப்ரெக்னென்ட் ஆகுறது டீனேஜில் அதெல்லாமே இட் இஸ் வெரி ஹைன்ட்டு பார்க்குறோம். அண்ட் இங்கே வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்துட்டு இட் இஸ் லைக் இந்த ஸ்மால் அண்ட் லார்ஜ் ட்ரக்ஸில் தான் பீப்புள் போகிறாங்க. அண்ட் ஸோ இங்கே வந்து பஸ்ஸஸ் அப்புறமா இந்த லைக் வேறு இதெல்லாமே வந்து இட் இஸ் வெரி ரேர்ன்னு பார்க்குறோம். அண்ட் பீப்புள் வந்து லைக் தே யூஸ்வலி வாக்குன்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இந்த பிளேஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி அங்கே வந்துட்டு லைக் ஒரு ஸ்மால் வாக்இன் கிளினிக் மட்டும் தான் இருந்துச்சு. அண்ட் இங்கே வந்து லைக் என்னென்ன நெசசரி திங்ஸ் இருக்கோ பேசிக் அது மட்டும்தான் இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று என்னென்னா அந்த கிளினிக்கில் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வச்சுருப்பாங்க. அங்கே ஒரே ஒரு ஆம்புலன்ஸ் தான் இருக்கும். யாருக்காவது வந்து லைக் எக்ஸ்ட்ரா சர்வீசஸ் வேணும்னா இந்த கிளினிக் போனால் ஸோ அந்த ஆம்புலன்ஸ்லேருந்து வந்து அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு லைக் ஒரு 90 கிலோமீட்டர்ஸாகவே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போவாங்க. அண்ட் தேர் ஸோ மெனி ஸ்மால் கிளினிக்ஸ் அந்த பிளேஸில். ஸோ எல்லா கிளினிக்ஸ்க்குமே வந்து ஒரே ஒரு ஆம்புலன்ஸ் தான் இருந்துச்சு. அண்ட் இன்கேஸ் யாருக்காவது வந்து லைக் சப்போஸ் இஃப் அன் ஆம்புலன்ஸ் வாஸ் ஆல்ரெடி புக்ட் லைக் யாராவது கூட்டிகிட்டு போயிடுச்சுன்னா ஸோ மற்றவங்க எல்லாருமே வந்து ஒரு 6 hours இல்லைனா 12 hours ஈவன் I mean like one day they had to wait to go to the big hospital. And so இது like suppose if it's not possible like the people used to walk for 90 kilometers and they used to go to the hospital. And so before in the hospital open ஆகுறதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா ஸோ லைக் ஒரு ப்ரெக்னென்ட் மதர் வந்து அந்த லோக்கல் கிளினிக் வருவாங்க. அவங்க அந்த கிளினிக் வந்துட்டு லைக் ஒரு ஆம்புலன்ஸை கேட்பாங்க. அண்ட் லைக் ப்ரெக்னென்ட் மதர் வந்து ஷி வுட் ஹாவ் டு இட்ஸ் லைக் டு வெயிட் ஃபார் மெனி hours or until the next day for her to be picked upன்னு பார்க்குறோம். அண்ட் இப்போ வந்துட்டு லைக் அட்வென்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இட் இஸ் ஓப்பன் தேர். பட் ஸ்டில் ஹாஸ்பிட்டல் ஓப்பன் ஆனாலுமே வந்துட்டு இட் இஸ் லைக் ஒரே ஒரு ஆம்புலன்ஸ் தான் அங்கே இருக்குன்ட்டு நம்ம பார்க்குறோம். அண்ட் ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா லைக் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு ஸோ ஒன் லேடி ஷி வாஸ் ப்ரெக்னென்ட் அண்ட் அவங்க வந்துட்டு லைக் ஒரு ஆக்ஸ் லைக் அந்த புல்லக் காட்டில் வந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்தாங்க. அண்ட் அந்த புல்லக் காட்டில் வந்து ஷீ ஹேட் லைக் ஸோ மெனி ஃபேமிலி மெம்பர்ஸ் அலாங் வித் ஹர். ஸோ ஜாம்பியாவில் வந்துட்டு லைக் யூஸ்வலி ஒரு லைக் யாராவது அங்கே போகிறாங்கன்னா அவங்க கூட வந்து லைக் ஸோ மெனி ரிலேட்டிவ்ஸ் வில் பி தேர். அண்ட் த ப்ரெக்னென்ட் மதர் ஷி வாஸ் ஸோ ஹாப்பி தட் அட்வென்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல் வாஸ் ஓப்பன் அண்ட் அ டாக்டர் வாஸ் அவைலபிள். அவங்க வந்துட்டு ஷி டென்ட் ஹாவ் டு லைக் வெயிட் ஃபார் சச் அ லாங் டைம் டு கோ டு அன் அதர் ஹாஸ்பிட்டல் பிகாஸ் ஜாம்பியா லைக் அவங்க ஊர்லேயே வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது. அண்ட் அந்த அட்வென்டிஸ்ட் மெடிக்கல் டீம் வந்து அந்த பேபியை வந்து லைக் அவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிவர் பண்ணாங்க. though it was very complicated and they were easily like able to return to அவங்க வீட்டுக்கு. So the new mother and her family were very grateful for the Adventist hospital. அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் இருந்ததுனால so it saved a lot of their like their money plus their time ன்ட்டு அவங்க சொன்னாங்க. And it was because அந்த கிளினிக் போகணுன்னா they were supposed to wait for someone to like to bring the ambulance and take them to the hospital. And so அந்த ஸ்மால் ஹாஸ்பிட்டல் மெட்டர்னிட்டி வார்டில் வந்துட்டு லைக் எவ்ரி மந்த் ஒரு 200 பேபிஸ் ஆர் பார்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு சிச்சுவேஷனில் வந்துட்டு லைக் ஒன் 5-year-old பாய் அவங்க வந்துட்டு ஹீ வாஸ் ஹாஸ்பிட்டலைஸ்ட் அண்ட் ஹிஸ் லெக் வாஸ் இன் அ காஸ்ட்.
like full bandage போட்டிருந்தாங்க. So that boy's mother வந்து she expressed gratitude. It was because her son could stay at the hospital. அந்த ஸ்மால் கிளினிக்கில் வந்து அவங்க டெய்லி வரணுமா இருந்துச்சு. பட் இந்த ஹாஸ்பிட்டல் அந்த கம்யூனிட்டியில் இருக்கிறதுனால they were able to stay there and they were able to wait until the child's, like the leg was healed and they could go back home. So in the Chitanda Lumbamba Adventist Hospital vandu, so on the place la vandittu it is fulfilling a very important need in that community. And இப்போ I mean like அங்கே என்ன வேணும்னா, so they require a kitchen and some laundry place. And it is because அந்த பேஷண்ட்ஸுக்கு வந்து அவங்க ஹெல்த்தி ஃபுட் குக் பண்ணி கொடுக்கணும், and along with their relatives, because their relatives accompany them, so they want to cook healthy food for them. And அங்கே வந்து laundry வந்துட்டு it is done by hand, so they want some like washing machines and some dryers which will improve their patient care. So like part of our 13th Sabbath offering, it will help for the much needed kitchen and the laundry in the hospital. So thank you for planning a generous offering.